Hello guys, welcome to our YouTube channel Abhishiva Vlogs. இன்னைக்கு HR வீட்டில் சமையல் இன்னைக்கு பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க போய் பிரியாணி சமைக்கலாம். வாங்க சமைச்சு இன்னைக்கு நாங்களே சொந்தமாக பிரியாணி சமைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் அது எப்படி வருது என்னன்றது பார்க்கலாம் வாங்க போய் HR வீட்டில் என்னென்ன ஐட்டம் இருக்குது என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். ஏதாச்சும் வச்சிருக்கலாம் இல்லையானே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும் என்னென்ன இருக்கான்னுட்டு பார்த்தப்பமா டிசைட் பண்ணலாம் என்னென்ன வாங்கணும் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டோரை தட்டலாம். செருப்போடு வரலாம் HR மேலே இதியா ஆமாம் சடே ಏನಿಲ್ಲ ಒಂದು ಸರ್ಪ್ರೈಸು ಬಿರಿಯಾನಿ ಮಾಡೋಣ ಅಂತ. ಐಟಮ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ಯಾ ಏನಾದರೂ? ಬಿರಿಯಾನಿ ಮಾಡೋಕೆ ಏನೇನು ಐಟಮ್ಸ್ ಎಲ್ಲ ಬೇಕು. ಫಸ್ಟ್ ಏನೇನು ಇಟ್ಕೊಂಡಿದ್ಯಾ ತೋರಿಸು ಕಿಚನಲ್ಲಿ ಏನೇನೈತೆ ನೋಡೋಣ. ಬಾಸ್ಕೆಟ್ ಖಾಲಿ ತರಬೇಕು ಎಲ್ಲಾನು ಹೋಗ್ಬಿಟ್ಟು. ಮೊಚ್ಚ ಇವ್ನ வீட்டில் எதுவுமே இல்லடா. இதெல்லாம் நைஸ் சாப்பாடா இது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவுடா. அது இதுடா ஓட்ஸ் நினைக்கிற ஓட்ஸா? அவ்வளோதான். 3 தக்காளி இது போயிட்டு பாதி தேங்காய் இது என்ன இது ஏதோ மாத்திரலாம் இது விட்டமின் இதில் இல்லை ஏதோ தரகாரியில் இல்லைன்ட்டு மாத்திரை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பூண்டுக்கு இது ஒரு பூண்டு தான். இதான் வீட்டுக்கு போய் எல்லாம் போய் வாங்கிட்டு வரணும் காய்ஸ். வாங்கினலாம் போய் வாங்கின்னு வரலாம். வாங்க லிஸ்ட் போடலாம். இப்போ போயிட்டு லிஸ்ட் போடலாம் என்னென்ன வேணும்னுட்டு லிஸ்ட் போட்டு போய் வாங்கிடலாம். வாங்கும் சிவா. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி நாங்கள் வந்து எந்த பிரியாணி சமைக்கலாம்னா தொன்னை பிரியாணி சமைக்கலாம். அதுதான் ஈஸி. அப்போ படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தொன்னை பிரியாணிக்கு லிஸ்ட் எல்லாம் போடணும். தொன்னை பிரியாணிக்கு லிஸ்ட் ஆல்ரெடி நான் வீடியோ பார்த்து வச்சுக்கிறேன். ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். சரி நான் ப்ளே பண்ணிட்டு சொல்கிறேன். ஒன்று சொல்கிறேன் நீ லிஸ்ட் எடுத்துக்கோ. சரி சொல்லு. ஆனியன்னு, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாரி, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு கரம் மசாலா, இது ஸ்லோ சொல்லு. அப்புறம் கர்டு 1 kg சிக்கன் போட்டுக்கோ. 1 kg போதும் தானே? போதும். அதுக்கப்புறம் லெமன் ஒரு 2. இன்னும் ஒரு நிமிஷம். சில்லி. அதுக்கப்புறம் சில்லியா? ஒன்லி சில்லி பவுடர் போட்டு போகிறேன். அப்புறம் புதினா போட்டுக்கோ. புதினா. அதுக்கப்புறம் இந்த ஏதோ மெந்தே சொப்புன்னு சொல்கிறாங்க. கிடைக்கும் தானே? அது கிடைக்கும். கீரை இதில் கிடைக்கும். போனால் எல்லாம் கிடைக்கும். சரி மெந்தே சொப்பு ஒன்று போட்டுக்கோ. எண்ணெய் இல்லை, மெயினாக எண்ணெய் இல்லை வீட்டில். 1 லிட்டர் போட்டுக்கலாம். அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1. அதுக்கப்புறம் இவ்வளோ தான். அதுக்கு மேலே ஏதாச்சும் தேவைன்னா நம்ம அங்கே வாங்கிக்கலாம். அம்மா தேவையாது. சரி விடு வாங்கிக்கலாம். சரி வாங்க காய்ஸ் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் சமைக்கிறது. 1 kg வராது. வாடா போதும் வருது. வாடா 1 kg வராமையா? நெக்ஸ்ட் தக்காளி. இன்னும் கொஞ்சம் தக்காளி எல்லாம் நல்லா தான் இருக்கு. இன்னும் எத்தனா எவ்வளோடா 1 kg ஆகவே மாட்டேங்குதுடா. அது அவ்வளோ சின்னசா இருக்குது. ஆயிடுச்சு. டொமேட்டோ போடு. தக்காளி நாட் டொமேட்டோ, இட்ஸ் தக்காளி. எல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா இல்லை. எல்லாம் சைஸ் டிஃபரெண்ட் ஆகுது. டக்குன்னு எடுத்துன்னு வாடா. சைஸ் ஒரு மாதிரியா இருக்கு. எல்லாம் கோனே இருக்குடா. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானமா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். அப்படியே எல்லாம் கோனே இருக்கா டேய். ಆಂಟಿ ಕೊತ್ತಂಬರಿ ಸೊಪ್ಪು ಒಂದು 10 ರೂಪಾಯಿಗೆ, ಆಮೇಲೆ ಪುದೀನ ಒಂದು 10 ರೂಪಾಯಿಗೆ, ಮೆಂತ್ಯ ಸೊಪ್ಪು ಒಂದು 10 ರೂಪಾಯಿಗೆ. ಬರಲ್ಲ 20 ರೂಪಾಯಿ. Emotional ಸರಿ ಕೊಡಿ ಮೂರು ಕೊಟ್ಬಿಡಿ. ಚಿಕನ್ ಹಿಡ್ಕೊಪ್ಪಲ್ಲ ವಾಂಗೋ
வெயில் மட்டும் செம்மையா என்ன வெயில் என்ன வெயில். செம்ம வெயில். பெங்களூர்ல போய் சிக்கன் எடுத்துன்னு வீட்டுக்கு போலாம் வாங்க. பெங்களூர் குழம்பு ஐடியா இருந்தா வராதீங்க, வெயில செத்துருவீங்க. போதும் தானே? அதான் போறோம். 4 பேருக்கு 1 கேஜி சிக்கன் நீங்களா எப்படி எடுப்பியா சிக்கன்? நல்லா இருக்கும், நல்லா இருக்குங்க. வா எடுப்போம் வா. भैया 1 kg चिकन विथ स्किन ना विदाउट स्किन? विथ स्किन भैया विथ स्किन बर्न कर दो भैया. अच्छे से बर्न करो. बर्न करके 1 kg दे दो. ஸோ கைஸ் வாங்கிட்டோம், சிக்கன் எல்லாமே வாங்கிட்டோம். போய் பிரியாணி செய்வோம் வாங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி சமைக்கிறோம், அலப்பறையா இருக்க போது. தெரியல, யூடியூப்ல பார்த்தா சமைக்கணும். பட் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம் வாங்க. வச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் எடுக்கலாம். ஏறு மச்சான். எச்சா ஸ்டவ் இல்லைதா? அங்க இருக்கு. நான் தூக்கி. ஐயோ பாத்து சிக்கன் நெசிக்கிட்டு போறேன். நான் வீட்டு விடுறேன். இங்க எத்தனை அங்க போறேன். இதெல்லாம் செய்யல தள்ளணும் இல்ல. பார்த்துபடி புடி ஆயிலா தெரியுமா? கையில பிடிச்சுங்கிற புடி காவலாயில் இல்ல. கைஸ் ஸ்டவ் வந்து எடுத்துட்டோம். இந்த ஸ்டவ்ல தான் இன்னைக்கு வந்து நம்ம சமைக்க போறோம். ஆக்சுவலி இந்த ஸ்டவ் சமைச்சா கொஞ்சம் சீக்கிரமாகவும், அது இல்லாமல் இங்கே வந்து நல்லா இருக்கு பேக்ரவுண்ட், அதனால இங்கே சமைக்க போகிறோம் வாங்க. இன்னும் வேறு சிலிண்டர் தூக்குனா. ஸோ சிலிண்டர் தூக்கணும் இல்லை, சிலிண்டர் எடுத்துன்னு வரலாம் வாங்க. கட்ட நல்லா இருக்கு. தூக்கு உடச்சிரு. வந்து நம்ம எல்லாம் வச்சுருவோம். ஒட்டி தள்ளு. இந்த கல்வியில் தான் வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு இன்னும் 2 நாள் கழிடும். சிலிண்டர் ரெடி கேஸ் பண்ணிடு. பண்ணலாம். அது அப்பா கலெக்ஷன் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸாக கட் பண்ணலாம். சரி ஓகே. எல்லாம் வாங்கின்னு வந்துட்டு பண்ணின்னு இருக்கோம். இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு தெரில, பிரியாணி பண்ணவே தெரில. ஆனாலே ஒரு கான்ஃபிடென்ட், சரி பண்ணுவோம்னுட்டு. டேஸ்ட் நல்லா வருது. இவன் இருக்கான், தலைவர் இருக்கான், இவன் சமைச்சிருவான். தொன்னை பிரியாணி தான் பண்ணுறோம். கர்நாடகாலே வந்து தொன்னை பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். பண்ணுறதும் அதே அளவுக்கு ஈஸியாக இருக்கும், அண்ட் ஃப்ளேவரும் வந்து நல்லா இருக்கும், ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். கம்பேரிட்டிவ்லி இப்போ கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு தொன்னை பிரியாணி சாப்பிட்டு பழகிருச்சுன்னா வேறு பிரியாணி வந்து செட் ஆகாது. இவனுக்கே செட் ஆகாது. எங்கே செட் ஆகுது இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து போனால். ஓகே கட். மச்சான் பச்சை மிளகா வாங்கலடா. பச்சை மிளகா வாங்கல, லிஸ்ட்ல சொல்லியிருந்தேன். சில்லின்னு சொன்னனே. அப்படின்னா வாங்கினா இல்லைன்னா ஆர்டர் பண்ணிடு. இல்லை வெயில் வேறு செம்மையாக அடிக்குது இந்த பெங்களூர். ஏன்டா 100 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணாதான் ஃப்ரீ டெலிவரி தருவான், இல்லை அதுக்கு செப்பரேட்டாக ஒரு 50 ரூபாய் போடுவான் டெலிவரி சார்ஜுன்னு. அப்படின்னா கடைக்கு போய் வாங்கினா எங்க மறுபடியும் அவ்வளோ தூரம் போறேன் நீ கடைக்கு? அப்படின்னா ஆர்டர் பண்ணிடலாம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நானு மாத்தி மாத்தி பேசாத, நீ என் டென்ஷன் ஆயிடுவேன் நானு. ஆர்டர் பண்ணி எல்லாம் கடைக்கு போ. சில்லி போடுறான்டா இங்க. சில்லி நாமளும் போடணும்டா. சில்லி பவுடர் போட்டுலாம். சில்லி பவுடர் போட்டா நல்லா வர்றதா? ரெட் கலர்ல வர தொண்டை பிரியாணி பச்சை கலர்ல வரணும்டா. பச்சை கலர் பவுடர் இல்லையா? ஏன் இப்படி பாக்க? ஐயோ, பச்சை கலர் பவுடர் ஆர்டர் பண்றப்போ ரெட்டா வராது, பச்சை வரும். சரி போய் வாங்கினே வரலாம் விடு. கைஸ் சிக்கன் கழுவிடலாமா? தண்ணி வர மாட்டேங்குது. வீட்டு வர பாரு. 8 ஊரு எச்சிலூரும் லிஸ்ட் இருக்கு கையில. எங்க ருசிய அடிச்சு கசா பாடு எவனும் செய்யல. தஞ்சாவூர் பவள வடை, ஸ்ரீரங்க புலி சோறு கொண்டா, மதுரை பக்கம் கறி தோசை, ஜிகரு தண்டா நிகரு உண்டா. ஃபர்ஸ்ட் லைட்டா டர்மரிக் போடு. நான் வந்து தயிர் ஊட்டுறேன். தயிர் ஒன்று போடுறேன். போதும்டா. இப்போ டேஸ்ட் நல்லா வரும். போதும் இல்ல? ஊட்டு என்ன ஊட்டணும்? தயிர் 1/4 லிட்டர் ஊத்திட்டேன். வாடா போதும்டா. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊட்டு. தயிர் நல்லா ஊட்டணும். ஒரு கேஜிக்கு போதும்டாப்பா, ஜாஸ்தி வேணாம். உனக்காக கொஞ்சம் கொசு ஊட்டுறேன். சரி நெக்ஸ்ட் தயிர் அந்த சில்லி பவுடர் எடுத்து போடு. எங்க சில்லி பவுடர்? கரம் மசாலாக்கு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு. கரம் மசாலா போடாத. சில்லி பவுடர் இஸ்கோ ಬಂತ ಹೇಳಿದ್ನಲ್ಲ ನಿಮಗೆ. ನೀವು ಇಸ್ಕೊಂಡ್ ಬಂದಿಲ್ಲ.
ನಾನು ಇಸ್ಕೊಂಡಿದ್ದು ಒಂದು ಚಿಕನ್ ಮಸಾಲ, ನಿನಗೆ ಹೇಳಿದ್ದು ಚಿಲ್ಲಿ ಪೌಡರ್ ಇಸ್ಕೊಂಡು ಮತ್ತೆ ಇದು ಯಾವ್ದೋ ಗರಂ ಮಸಾಲ ಇಸ್ಕೊಬಾ ಅಂತ. ನೀನ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಚಿಕನ್ ಮಸಾಲ ಇಸ್ಕೊ ಬಂದಿದ್ಯಾ. ಅಯ್ಯೋ இப்போ சில்லியும் இல்ல மிளகாத்தூளும் இல்ல, ரெண்டுமே இல்லாத சில்லி மிளகாத்தூள் எல்லாம் ஒண்ணு தரா. சில்லி 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 அது வேறடா, அது இது பவுடரா. போடு 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 போடு. கரம் மசாலாவே வீடியோல போடலாம்னு நம்ம போட்டுருவோம், கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு இருக்கும். கொஞ்சமா போடு, நிறைய போடுக்கூடாது. அது போடு 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 கலக்கு. இப்போ வந்து ஆனியன் கட் பண்ணுவோம். ஆனியன் இந்த மிளகாத்தூள் பேட்டர் சரி போற கையெடு போதும். அதிகமா புழுப்பாயிரம் சிக்கன். கலக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுடலாமா? லெமன் அது இது ஃபுல்லா போடுறா. வானடா, ஆல்ரெடி தயிர் புளிப்பா இருக்கும், அது கூட மறுபடியும் லெமன் போட்டு என்னத்துக்கு பஞ்சாயத்தை கூட்டுற? சும்மா இரு. பஞ்சாயத்து அடையா கூட்டு போற நீ. அதாவது செத்து போனமா வந்துருக்கு. இப்ப மிளகாத்தூள் தான் இல்ல, இப்ப இதுக்கு மிளகாத்தூள் போடணும், அதுலயும் மிளகாத்தூள் போடணும், ரெண்டுமே இல்ல. சில்லி பாரு, பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி சில்லி எடுத்து வந்திருக்கா HR. ஆனா தூளுக்கு போனா மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னு தெரியல சத்தியமா. அந்த ஆன்டி முறை எடுத்து நடிப்பது நம்மள. எப்போது விட இப்ப அதுல சில்லி போட்டு மறுபடியும் நம்ம கலக்கணும். எப்படி இருந்தாலும் சில்லி பவுடர் போடணும். சில்லி பவுடர் போய் வாங்கினா நீ போய் அங்கே லோகிஸ்கோ ಬಂದ್ಬಿಡ್ತಾವ ರೂಪಾಯಿದು ಇಲ್ಲ ಹಿಂದೆ. ஓகே HR போய் கடைசியா மறுபடியும் சில்லி போட்டு வாங்கினான்ட்டான். ஸோ கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு மறுபடியும் இதாயிடுச்சு. போதும்டா, கொஞ்சம் லைட்டா போடு. லைட்டா போடுன்னு அப்பவுமே ஹெவி ஆயிருப்போது. நெக்ஸ்ட் வந்துட்டு சால்ட் போடணும். சில்லி பவுடர் கம்மி ஆயிடுச்சுட்டாங்க போல. டேய் வேணாடாப்பா, நாளைக்கு இன்டர்ன்ஷிப் வேற போகணும், நீ சும்மா இருந்தா போதும். சால்ட்டும் போதும் ஜாஸ்தி. சால்ட் கம்மியா இன்னும். டேய் சால்ட் ஜாஸ்தி சாப்பிட்டா பிபி வரும்டா. போதும். சுகர் சாப்பிட்டா தான் பிபி வரும். அவ்வளோதான். வேற ஏதாச்சும் மசாலா இருக்கா? இது ஏதோ குமின் பவுடர்னு ஏதோ இது ஜீரா பவுடர். கரம் மசாலா போட்டுக்கிறியா? ஆல்ரெடி போட்டதுல சூப் மசாலா இருக்குது. இதுதான் மசாலா போட்டு சாம்பார் மசாலா. சாம்பார் மசாலா அவ்வளோதான். இப்போ இது வந்து மேரினேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அரிசியை ஊற வைக்கலாம். வாங்க அரிசி ஊற வைக்கலாம். ஏதோ மச்சா ஸ்மெல்லு பாரு. சோலி முடிச்சு எப்படி இருந்துச்சு? காரம் காரம் காரம். எப்பா மூச்சுக்குள்ள வச்சுட்டே. அரிசி ஊற வைக்கணும். வா அரிசி ஊற வைக்கலாம். வா, இது கொஞ்சம் ஸ்டைல் வச்சுது. கம 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 சமையல் வெட்டு வெட்டு கட்டு கட்டு இது நம்ம படையல். கம 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 சமையல் வெட்டு வெட்டு கட்டு கட்டு இது நம்ம படையல். கம 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 கனி சமையல். கம 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 கனி சமையல். கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கீரை வகைரா எல்லாம் வறுத்து எடுத்துக்கணும். வீடியோவில் அப்படி தான் போட்டுருந்துச்சு. அப்படியே பண்ணலாம். ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. போதும் போதும் போதும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பச்சை மிளகா போடு. சூடாத்தோம். இது ஃபர்ஸ்ட் போடுறா. சூடா இல்லையா? சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே போடாத மூச்சு கறிக்கு. பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஜாஸ்தி பச்சை மிளகா ஜாஸ்தி இருக்குது. டேய் மேலே போடாதா. போடலடா, மேல ஏன்டா பதற? பச்சை மிளகா போட்டுடலாம். மேலே என்ன போடாத. இது இன்னும் மேலே என்ன போட்டுனா நீ? ஸோ நெக்ஸ்ட் வந்து போடல ஃபர்ஸ்ட். ஆமா கலக்குறா கம்மி வை தீ வை. ஆயிடுச்சு. கலக்கு போய் மிக்ஸி தேடி எடுத்துன்னு வா. மிக்ஸி
மிக்ஸி இருக்கு, மிக்ஸி ஜாரு, மிக்ஸி பார்த்து எடுத்துன்னு வாடா மிக்ஸி ஜாரு. அம்மா கெட்டுடுச்சு. மச்சான் தீஞ்சிச்சு, சீக்கிரம் எடுத்துன்னு வா. ஐயா காது வந்து இத போடு. யார் பத்தாதுன்னு நினைக்கிறேன்டா, பேஸ்ட் ஆயிருமா? ஏய் பாத்து போடு. இங்க பாரு. டேய் அந்த வெங்காயத்தை கொஞ்சம் எடுத்துன்னு வாடா, அந்த வெங்காயமும் இது பண்ணணும்டா. அது விடுறா, அது வரைக்கும் வெங்காயம் எடுத்துன்னு வாடா. வெங்காயம் எடுத்துன்னு வா. வெங்காயம் எடுக்கணுமா? ஆமா கொஞ்சமா வெங்காயம் போடணும். கையில எடுத்துன்னு வா, ஃபுல்லா எடுத்துன்னு வரத கையில எடுத்துன்னு வா. லைட்டா ஐயோ அவ்வளவு இல்லடா, கம்மியா எடுத்துன்னு வாடா. போடுமா? எடுத்துன்னு வாடா. போடுறா, கிட்ட இருந்து போடுறா. இன்னும் கொஞ்சம் போட்டு சொல்றேன். அட பைட்டாக்கார பையலை. போதும் விடு. அட சபா இப்பவே கண்ணை கட்டுது. மச்சாங்க ஒரு வெங்காயம் நன்றி. இன்னொரு இதை போடுறியா? இது போடணும், இது போட்டுதான் அரைக்கணுமா? போ டக்குன்னு. இருறா ஆகுறது வேணாவா, பச்சை அப்படியே போட்டுருச்சா சொல்லு. காலையில் கூட சாப்பிடல. ஆடுதா கரெக்டா இருக்குதா? ஸ்கேல் வச்சு பார்த்தா கரெக்டா இருக்கு. லைட்டா போடு. ஜெய் ஊத்துறா மச்சான், காமெடி வேணா. ஊத்துறா, ஊத்து, இன்னும் ஊத்து. பஸ் போதும். என்ன பண்ணலாம்? ஐயோ வேற ஏதோ வந்துச்சு. நான் பாத்துன்னு இருறா. அது ஏதோ சீரகமா சீரகமா என்னது அது? அந்த ப்ரௌன் கலர் எல்லாம் இருக்குதா? இது என்ன சுடிச்சா போட்டா ದೊಡ್ಡ ಕರಂಡಿ. நானா ரெண்டு லாங்குவேஜ் மிக்ஸ் பண்ணி பேசி ஸ்பூன் பேசி ಚಿಕನ್ ಅಂತ ಇದು ಒಂದು ಯೂಸ್ ಮಾಡೋದಾ? ಪರವಾಗಿಲ್ಲ. வெஜ்ஜில ದೊಡ್ಡ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾ. ஆனியன் வரட்டும். ஆனியன் போடு மச்சா. கவுத்து ஃபுல்லா கவுத்து. பாத்ரா அத்தா வீட்ல சமையல் பண்ணணும்டா, சமையல் பண்ணணும். தக்காளி ஏன்டா போடுற? அது அதுல இட்டு விடு, 2-3 தானே கொஞ்சம் போட்டோம். சாஸ் ஆயிடும். விடு 5-6 பேருக்கு சமைக்கிறோம்ட்டு வெங்காயத்தை போட்டு வச்சுக்கிறேன். என்ன ஆகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். டைட்டா பிடிச்சிச்சுடா. டைட்டா பிடிச்சி நான் வாயில ஓப்பன் பண்ணணும். நான் வாங்கிட்டு இருந்தாரு இது நான் தள்ளி நான் போய் இதை கழுவி அலாசி எடுத்துனேன். காரக்குடி குழம்புக்கு போடுறியா மசாலா? யாருக்கிட்ட பொங்குற நீ எங்களுக்கு சவாலா? காரக்குடி மசாலா எங்களுக்கு சவாலா, எங்களுக்கு சவாலா, எங்களுக்கு சவாலா. கம 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 கம. தூத்துக்குடி வெண்ணெய், தூத்துக்குடி உப்பு, சிதம்பரம் லாப்பா, கொட்டிக்கிட்டு போப்பா, நீலகிரி குருமா எடுத்து உள்ள விடுமா. இந்த டேஸ்ட் உங்க ஸ்டார் ஹோட்டல்ல வருமா? திண்டுக்கல் பிரியாணி, மதுரை மண்ணு, ஐர மீன் குழம்பு வச்ச வாசனை தான் கொக்கி போட்டு இழுக்குது. கொத்து போட்ட பரோட்டா, பிச்சு போட்ட கோழி வச்சா செத்து போன நாக்கு கூட டக்குன்னு தான் முழிக்குது. அமிர்தத்தை தள்ளி வையே, அடுத்த ரவுண்டில் நீ போடு. இந்த ரவுண்டு களை கட்டுது எங்க தமிழ் சாப்பாடு. கம 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 கம
பிளேட் எடு, நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இதுன்ட்டு. சாப்பிட்டு பாரு. ஸோ வாங்க காய்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் போட்டுக்கோ. கொஞ்சம் தானே போடுறேன். லாஸ்ட்டாக சாப்பிடணும். லாஸ்ட்டில் போட போட ஐயம்மா பச்சடி போடுறவா இங்க பச்சடி போடுறவா. பச்சடி வாடா பச்சடி போடுற. வெறும் பிரியாணி ரைஸ். என்ன சூடு என்ன சூடு. வா பச்சடி ஊற்று. நல்லா இருக்குது. பச்சடி வேணாவா? நல்லா இருக்குது. இருறா பச்சடி 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 நிறா. சிக்கன் வந்துருக்குதா பார்க்குறேன். பசு ஓகே. இப்போ சாப்பிடு. சாப்பிட்றா. இருறா தொண்டையில மாட்டுது இல்ல. சாப்பிடு சாப்பிடு. நீ சாப்பிடு. அப்படி எப்படி இது நாக்குதா மச்சான்? பச்சடி குப்பை போடு. நல்லா இருக்குது. பிரியாணி வந்து செம்மையா வந்திருக்கேன். இவ்வளோ வந்துட்டு இது இவ்வளோ சோழி முடிச்சு சூடா. இவ்வளோ நல்லா பிரியாணி வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எதேதோ போட்டு எதேதோ பண்ணி கடைசியில் பிரியாணி வந்து நல்லா வந்துருச்சு. நீயும் பாரு வேணா. ஃபைனல் செக்ஷன் காத்தி. நல்லா வந்திருக்கு. ஸோ இறக்கிட்டு வாங்க சாப்பிட்லாம். பிரியாணி வந்து நல்லா இருக்கு. பச்சடியில் உப்பு போட்டு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியா இருக்கு. பரவாயில்ல. உப்பு போட்டு அது போட்டு இது போட்டு. ஆனால் மைக்கு தான் ஒரு 10 நிமிஷம் கிளிப்பு வந்துட்டு மைக் இல்லாமல் மொத்தமாக சைலண்ட் ஆயிடுச்சு. அதில் வந்து சரியான என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு, மிஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. பரவாயில்ல சாப்பிட்லாம். போஸ்ட் பண்ணுறோம். ஏய் பார்த்து இங்கே வை. கரெக்டாக பாய்மையில் இருக்கு. கொஞ்சம் சைடில் விட்றா. என்ன ஆகாது விட்றா. இங்கே வச்சா நான் எடுத்துகிட்டு போட்டு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் போட்டு கொடுங்க. வாங்க பிரியாணி. ஃபஸ்ட்டு உன் பேர் தான் என்ன அப்பயே சாப்பிட்டியே. சோரி. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. உப்பிட்டு மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. பரவாயில்ல இப்படிதான் இருக்கும். ஆமாம். மச்சா ஒய் உன் பிளேட் கொடு. ஃபஸ்ட்டே கட் மார்க்கோம். சாக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆல்ரெடி சாப்பிட்டோம். நீ சாப்பிட்ட கொஞ்சமாக சாப்பிட்டோம். இது நல்லா இருக்குது. சுமேஷ் பார்க்கலாம். இந்த முன்னே லைட்டாக சாப்பிட்டோம். இப்போ ஹெவியாக சாப்பிட்டு பார்க்கலாம். நாட் பேட். செம்மையாக இருக்குது. செம்மையாக வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு. கிடைச்சதெல்லாம் போட்டு ஏதோ வந்துச்சு. பரவாயில்ல ஓரளவுக்கு. எங்கே வராதோன்னு நினச்சின்னு இருந்தேன். ஆனால் கரெக்டாக ஹோட்டலில் இருக்கிற சாப்பாடு மாதிரி வந்துருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லா இருக்கும். தயிர் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எங்கே போட்டு தயிர் பார்க்கலாம். மேலே எவனா சிக்கன் மேலே போடுவானா? அதே கலந்து சாப்பிட்டு உனக்கு அப்படி சாப்பிட்றது தானே பிடிக்கும். இது பிரச்சனை போச்சு. ரைஸ் தயிரில் பார்க்கலாம். தயிர் கூட நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான். சமையல் வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. எச்ஆர் வீட்டில் சமையல் நல்லா வீடியோ முடிஞ்சிருச்சு. தமிழ் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. நான் தமிழ் கற்றுணுவா. தமிழ்காரன்னு சொல்கிறேன்னா அவனுக்கு தமிழே வர்றதில்ல. தமிழ் கற்றுக்கணும். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் நல்லா எடுத்து போடுறோம். ஸோ எங்கள் வீடியோஸ் நல்லா பார்த்துனே இருங்க. ஒன்று சப்ஸ்கிரைப் டு அபிஷிவா வ்ளாக்ஸ். ஸோ பை கைஸ். அவ்வளோதான். வீடியோவில் பார்க்கலாம். பாய். ரொம்ப பசிக்கிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த டிஷ் என்ன சமைக்கணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வட்டா மாமே.